அத்தியாயம் 29. தியாகம் செய்ய வேண்டும். எதை, எப்போது? பாறை குளிர்விக்க மழை நீரை பிரிந்து மேகம் தியாகம் செய்தது போல், பாறை காப்பாற்ற கரை கடக்காமல் திரும்பி கடல் அலைகள் தியாகம் செய்தது போல். பாலச்சந்தரின் இரு கோடுகள் என்ற படத்தின் இரு கோடுகள் தத்துவம் ஒன்றை சொல்லியிருப்பார். ஒரு கோட்டை சிறியதாக்க அதைவிட ஒரு பெரிய கோட்டை அதன் பக்கத்தில் போட வேண்டும். ஆதித்தனும் அதையே பின்பற்ற முடிவு செய்தான். இப்படியே விட்டால் கண்ணீர் கடலில் மூழ்கி சந்தியா காணாமலே போய்விடுவாள். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. எல்லாமாய் இருந்த தாயின் இழப்பு அவளால் தாங்கிக் கொள்ளக்கூடியதல்ல. ஆதித்தனின் மேல் பழைய காதல் அவளுக்கு இருந்திருந்தால் அவள் வாழ்க்கையில் ஒரு பற்று இருந்திருக்கும். அவள்தான் அவள் மனத்திலிருந்து ஆதித்தனை தூக்கி எறிந்து விட்டாளே. அவளை இந்நிலையிலிருந்து மீட்க ஆதித்தன் நேரம் பார்த்தான். அந்த நேரமும் வந்தது. மாதத்தின் கடைசி நாள் சம்பளம் வாங்கிய சந்தியா அன்று இரவு ஆதித்தனிடம் தானாய் வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கினாள். காத்திருந்த மச்சான் கடையை பிடித்த கதையாய் ஆதித்தன் தான் நினைத்ததை சாதித்தான். அன்று இரவு பணத்தை ஆதித்தனிடம் கொடுத்தாள் சந்தியா. என்னிடம் ஏன் கொடுக்கிறாய் சந்தியா? இந்தா, என் சேலரி பணமும் இருக்கிறது. இந்த வீட்டின் மகாராணி நீதான், பொறுப்பை எடுத்துக்கொள். இனி என் செலவுக்கு கூட உன்னிடம் கணக்கு சொல்லிவிட்டுதான் வாங்கிக் கொள்வேன் என்று சகஜமாய் பேசிக்கொண்டிருந்த ஆதித்தனிடம், ஹலோ, பொறுங்க சார். நான் ஒன்றும் நீங்கள் புருஷன் நான் பொண்டாட்டின்னு என் சம்பள பணத்தை கொடுக்கல. நான் இந்த ஒரு மாதமும் இங்கே தங்கி சாப்பிட்டதற்கான என் பங்கு பணம். நீங்கள் பாட்டுக்கு நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு பேசிக்கிட்டே போறீங்க. எனக்கு மகாராணி பட்டம் எல்லாம் வேண்டாம் சார். நான் ஜஸ்ட் அ பேயிங் கெஸ்ட் என்று கராராய் கூறினாள். ஓஹோ என்று மட்டும் கூறிவிட்டு மர்ம பார்வை ஒன்றை பார்த்தபடி மறு பேச்சு பேசாமல் பணத்தை வாங்கி கொண்டான் ஆதித்தன். உணவு உண்டதும் வழக்கப்படி சந்தியா படுக்கை அறைக்கு செல்ல பின்னாலேயே சென்ற ஆதித்தன் கதவை தாளிட்டான். புரியாமல் விழித்த சந்தியாவிடம், எல்லாத்துக்கும் கூலி உண்டுன்னு நீதான் சொன்ன, நான் இல்ல. இந்த வீட்டில் நீ தங்க எனக்கு பணம் கொடுக்கிறாய், சரி, உன் தன்மானத்தை பாராட்டுகிறேன். ஆனால் சாக போகிறவங்க நிம்மதிக்காக உன் கழுத்தில் கட்டினேனே தாலி, அது நான் கட்டியதென்று ஊரெல்லாம் அறிய உன் கழுத்தில் கிடக்கிறதே, அதற்கு என்ன கூலி கொடுக்க போகிறாய்? இலவசமாய் எதையும் நீ பெறமாட்டாய். அவ்வளவு கணக்கு பார்க்கிறவள் இல்லையா நீ? இந்த கணக்கையும் சரி பண்ணு, என் கூலியை கொடு என்றான். ஆதித்தன், இது சரியில்லை, நீங்கள் ஜென்டில்மேன்னு நினைச்சேன். அப்படிலாம் தப்பு தப்பா நீயா நினைத்து கொண்டால் அதுக்கு நானா பொறுப்பு? ஆதித்தனாமே ஆதித்தன், என் பெயர் இப்போதான் ஞாபகம் வருதா? ஆதித்தன், நானே மனசு சரியில்லாம இருக்கேன். நான் மனசு சரியா ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கேம்மா. ஆதித்தன், நான் உங்களை வெறுக்கிறேன். ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் எடி. ஆதித்தன், வேண்டாம், கிட்ட வராதீர்கள். அவனது மறுப்புக்கள் காற்றோடு கரைந்தன. அந்த இரவில் ஆதித்தன் அவளை ஆட்கொண்டான். அன்று மட்டுமல்ல, அடுத்தடுத்து வந்த நாட்களில் எல்லாம் அவன் அவளது கணவன் என்கிற உரிமையை நிலைநாட்டினான். சந்தியா தாயை மறந்தாள். விரும்பாமல் அவள் மீது திணிக்கப்படும் பந்தத்தை உடைக்க வழி தெரியாமல் மலைத்து நின்றாள். ஆசை ஆசையாய் காதலித்தவனோடு அவள் இந்த வாழ்வை எவ்வளவு மனமிடிக்க வாழ்ந்திருக்க வேண்டும். அவன்தான் வெண்தணலை அவள் மீது வாரி இறைத்தானே. அதன் பின் அவனோடு கொஞ்சிக் குலாவ அவளால் எப்படி முடியும்? ஆனால் அவனால் அது முடிந்தது. அலுவலக நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவளை பிரியாமல் அடைக்காத்தான். ஆசை கணவனாய், அவளது விலகலை லட்சியம் செய்யாதவனாய், அவளை விலகவும் விடாதவனாய் வாழ்ந்ததில் அவர்கள் வாழ்க்கையில் இருவர் மூவராக ஆகப் போவதன் அறிகுறியை உணர்ந்தாள் சந்தியா. சில நாள்களாய் தன்னை சோர்வும் தலை சுற்றலும் துன்புறுத்துவதை தாங்கிக் கொண்ட சந்தியா குமட்டலும் வாந்தியும் சேர்ந்து கொள்ளவும் பயந்து போனாள். காலையில் எழுந்ததும் காஃபியுடன் வேலையை ஆரம்பிக்கிறவள் அன்று விடிந்து வெகுநேரமாகியும் எழுந்திருக்காததைக் கண்ட ஆதித்தன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். செல்லென்று இருந்தது. அவளோ அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தாள். எழுப்ப மனமில்லாமல் அவனே காஃபி கலந்து அவளுக்கும் எடுத்து வந்து எழுப்பினான். கண் விழித்து பார்த்தவள் அவன் காஃபியுடன் நிற்பதைக் கண்டு முகம் மாறி எழுந்திருக்க முயன்றாள். தலை சுற்றலில் முடியவில்லை. ஆதித்தன் கை கொடுக்க மறுக்க முடியாமல் எழுந்து அமர்ந்து காஃபியை பருகினாள். ஒரு வாய் பருகியதும் குமட்டி கொண்டு வர ஓடிப்போய் வாந்தி எடுத்தாள். பதறிப்போன ஆதித்தன் அவள் அருகே வந்து, என்ன செய்து சந்தியா, வா, டாக்டரிடம் போகலாம் என்று அழைத்தான். வாய் கொப்பளித்து படுக்கையில் வந்து அமர்ந்த சந்தியா வேண்டாம் என்றால் ஒற்றை சொல்லில். ஏன் வேண்டாம்? இதோ பார், முரண்டு பிடிப்பதெல்லாம் என்கிட்ட செல்லாது. நீ வராவிட்டால் நான் தூக்கி போய் விடுவேன். என் குணம் தெரிந்தும் பிடிவாதம் பிடிக்காத? என் உடம்புக்கு என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நீ என்ன டாக்டரா இல்ல ஜோசியரா?
தலைவிதி. இதை என் வாயால நான் சொல்லணுங்கிறது என் தலைவிதி. இதோ பார், எல்லோரும் அவரவர் வாயால் தான் சொல்ல வேண்டும். சந்தியா முறைத்தாள். பின்னர் கண்களை இறுக மூடிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு, உங்களை போன்ற பெண்களை மதிக்காத அயோக்கியனுக்கு வாரிசு வரப்போகிறது என்றால் வெறுப்பாய். ஆதித்தனின் முகம் மலர்ந்தது. சந்தியாவின் கடும் மொழிகளை அவன் எப்போதும் போல் இப்போதும் சட்டை செய்யவில்லை. மனைவியின் அருகே அமர்ந்து அவள் முகம் திருப்பியவன் குனிந்து முத்தமிட்டான். அப்போ நம்ம வீட்டில் குட்டி பாப்பா வரப்போகிறது என்று சொல். அது குட்டி பாப்பாவோ இல்லை உங்களைப் போல் ஒரு ராட்சசனோ, அது பிறந்து வந்தால்தான் நிச்சயம். ஆதித்தனின் விழிகள் கூர்மையாயின. அவளை பார்வையால் துளைத்தவன், என்னடி சொல்ற என்று கேட்டான். எனக்கு இந்த குழந்தை கிழந்தையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் உத்தேசமே இல்லை. உன் உத்தேசத்தை நான் கேட்கவில்லை. தினம் தினம் ஜெயிக்கிறோம் என்ற திமிரா? என்னை மீறி என்னை நீங்கள் மற்ற விஷயத்தில் ஜெயிக்கலாம், இதில் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் பெற்று தரமாட்டேன். ஆதித்தன் வழக்கம் போல் அவளிடம் சவால் விடவில்லை. அலுவலகத்திற்கு போன் பண்ணி இருவருக்கும் லீவு சொன்னான். வேறு யாரிடமோ போனில் தாழ்ந்த குரலில் பேசினான். பின்னர் பொறுமையாய் சமையலறைக்குள் சென்று சமைக்க ஆரம்பித்து விட்டான். சற்று நேரத்தில் வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க சந்தியா யாராய் இருக்கும் என்று யோசித்தவாறு படுத்திருந்தாள். ஆதித்தன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அறைக்குள் நுழைந்தவர்களை கண்ட சந்தியா திகைத்து போனாள். ஆதித்தன் தன் வழக்கம் போல் இதிலும் ஜெயித்தான். அத்தியாயம் 30. நானே நானா யாரோதானா? நிகழ்பவை என் பொறுப்பில்தானா? கண்ணுக்கு தெரியாத நூல் என்னை ஆட்டு வைக்க சுற்றியாடும் பொம்மைதானா? சூழ்நிலையின் கைதி நானா? சந்தியா கண்ணு, எப்படிடா செல்லம் இருக்க என்று கேட்டவாறு சந்தானலட்சுமியும் உடன் ஆதுர பார்வை பார்த்தவாறு பிரதீப்பும் உள்ளே வந்தார்கள். கலைத்த விழிகளால் கணவனை முறைத்த சந்தியா பல்லை கடித்து கொண்டால் அவள் முறைப்பை கவனிக்காதவன் போல் சந்தானலட்சுமியிடம், இந்தாங்க அத்த காஃபி என்று ட்ரேயில் இருந்த காஃபி கப்பை எடுத்து கொடுத்தவன், மச்சான் இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கங்க என்று பிரதீப்பிடம் இன்னொரு கப்பை நீட்டினான். மச்சானா என்றபடி பிரதீப்பை சந்தியா பார்க்க, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் என்றபடி அவன் காஃபி கப்பை பெற்றுக்கொண்டான். என்ன மாப்பிள்ள நீங்க காஃபி போட்டுக்கிட்டு என்று சத்தானம் கேட்க, சமையலே நான் தான் அத்த என்று அவன் சோகமுகம் காட்டினான். அது சரி, மாமியார்னு நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க கவலைப்படாமல் வேலைக்கு கிளம்புங்க. சந்தியாவிற்கு நான் ருசியா சமைத்து போட்டு பத்திரமாய் பார்த்து கொள்கிறேன் என்று அவள் கூறினாள். இதற்கு தானா இந்த நாடகம் போட்டா என்று மனதிற்குள் குமைந்தவள், நான் ஆபீஸுக்கு போக வேண்டாமா என்றபடி எழுந்திருக்க முயன்று முடியாமல் படுக்கையில் விழ சந்தானலட்சுமி பதறி போய் அருகில் வந்தாள். மசக்கை உடம்போடு ஆபீஸாவது ஒன்றாவது மண்டையிலே போட்டுடுவேன். வீட்டில் அடங்கியிரு. வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனானப்பட்ட ஜிஎம்மின் பொண்டாட்டி நீ. உன்னை மகாராணி போல அவர் தாங்கிட்டு இருக்காரு. இவ என்னவோ இவ உழைத்துதான் உயரணும் போல இந்த பாடுபடுறா என்று சந்தியாவிடம் ஆரம்பித்து பிரதீப்பிடம் குறை சொல்லி சந்தானலட்சுமி முடித்தாள். மகாராணி என்ற வார்த்தையை கேட்டு கொதித்த சந்தியா, பெரியம்மா, அன்னத்தின் மகள் நான். உழைத்து சாப்பிட்டுத்தான் எனக்கு பழக்கம். மகாராணி போல் உட்கார்ந்து சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஆகாது என்று பொரிய சந்தானலட்சுமி சீறினாள். வாயிலே ஒன்று போட்டு விடுவேன். யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? என்கிட்டயே இப்படி வாயடிச்சா மாப்பிள்ள கிட்ட எப்படி பேசியிருக்க மாட்டேன்? அதுதான் அவர் போன் பண்ணி அவளால நடக்க கூட முடியல, ஆபீஸ் வருவேன்னு அடம் பிடிக்கிறா. அவ மனசு கோணி பேசி எனக்கு பழக்கம் இல்லைன்னு. யார் உங்க மாப்பிள்ள? என் மனம் கோண பேச மாட்டாரா? குறுக்க பேசாதடி. மாப்பிள்ள உன்னை பத்தி கவலைப்பட்டு புலம்புறார். நீ இப்போ வேலைக்கு போகணும்னு அவசியம் என்ன? எனக்கு அவசியம். சந்தியா, நீ நான் வளர்த்த பொண்ணா இருந்தா, என்ன உன் தாயின்னு நினைப்பவளா இருந்தால் என் பேச்சு கேளு. இல்லைன்னா உன் இஷ்டப்படி இரு, நான் போறேன். பெரியம்மா, என்ன பெரியம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? வேலையை விடுன்னு அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? ஏன்? இப்போ நான் என்ன செய்யணும் பெரியம்மா? வேலையை விடு. மாப்பிள்ள, அந்த லெட்டரை கொடுங்க. ஆதித்தன் தயாராய் வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்து சந்தானலட்சுமியிடம் கொடுக்க, அவள் வாங்கி சந்தியாவிடம் காட்டி, கையெழுத்து போடு என்றாள். ஆதித்தன் பேனாவை கொடுக்க அதை வாங்கிய சந்தியா பிரதீப்பை பார்த்தாயா என்பது போல் பார்க்க, அவன் போடு என்பதாய் கண்ணசைத்தான். கண் கலங்க தன் வேலையை ராஜினாமா செய்யும் கடிதத்தில் கையெழுத்திட்டாள் சந்தியா. போதுமா பெரியம்மா? போதாது. இப்போ இந்த குழந்தை வேணாம்னு சொல்றியாமே, ஏன்? சந்தியாவின் விழிகள் ஆதித்தனை குற்றம் சாட்டும் தோரணையில் பார்க்க, அவரை ஏன் பார்க்கிற என்று அதட்டினாள் சந்தானலட்சுமி. தாயில்லாத பொண்ணுன்னு உன்னை நீ ஏன் நினைச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறியா? பெத்தவளுக்கு பெத்தவளா நான் இல்லை? உன்னை என் பொண்ணுன்னு கொண்டாடுற உன் பெரியப்பா இல்ல? அண்ணன்காரன் பிரதீப் இல்ல?
எங்க கிட்ட ஒரு வார்த்தை நீ உண்டாயிருக்கன்னு சொல்லல, அதை விட்டுட்டு கண்டதையும் பெணாத்தியிருக்க. பெரியம்மா, அம்மாவை என்னால மறக்க முடியல. சம்பந்தம் இல்லாமல் என்ன சொல்வதென்றே தெரியாமல் சந்தியா உளர, அடி பைத்தியம், அன்னமே உன் வயிற்றில் பெண்ணாக வந்து பிறப்பாடி என்று நெற்றியடி அடித்தாள் சந்தானலட்சுமி. பெரியம்மா என்று சந்தியாவின் கண்கள் விரிய, பின்ன உங்க அம்மா உன்னை விட்டுட்டு இருந்துருவாளாடி, உன் மகளா வந்து பிறப்பா பாரு என்று சந்தானலட்சுமி மகளின் தலையை தன் மடி மீது தாங்கிக் கொண்டால், அம்மா வந்து பிறப்பாங்களா? புலம்பியபடி சந்தானலட்சுமியின் மடியில் படுத்திருந்த சந்தியாவை பார்த்து நிம்மதி அடைந்தவனாய் ஆதித்தன் அறையை விட்டு வெளியேற பிரதீப் பின்தொடர்ந்தான். அவனின் குற்றம் சாட்டும் பார்வையை கண்ட ஆதித்தன் கூறினான், எனக்கு வேற வழி தெரியல பிரதீப். அவள் மனம் மாற இந்த ஜென்மம் பூராவும் காத்திருக்க நான் தயார்தான். அவள் மனம் மாறாவிட்டாலும் பரவாயில்லை, அவள் என்னுடன் இருந்தால் போதும் என்பதுதான் எனக்கு. ஆனால் அவள் அம்மாவின் நினைவில் அழுந்தே விடுவாளோ, கவனத்தை திருப்ப எனக்கு இந்த வழிதான் தெரிந்தது. எப்படியோ அம்மா சந்தியாவை வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவ ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவ திறமை வீணாகணுமா? அவளை மாதிரி திறமையானவங்க, அதே சமயம் பண தேவை இருக்கிற இன்னொருவருக்கு இந்த வேலை கிடைக்கிறது நல்லது இல்லையா? சந்தியா வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய தேவை இப்போ அவளுக்கு இல்ல. ஆதித்தனின் வார்த்தையை பிரதீப் ஏற்றுக்கொண்டான். ஆதித்தன் வீட்டில் சமையலுக்கு ஆள் போட்டான். சந்தானலட்சுமி ஊடே வந்து கவனித்துக் கொண்டால். ஆதித்தன் அவளிடமிருந்து விலகியே இருந்தான். அதனால் மன நிம்மதியுடன் சந்தியா இருக்க பிரசவ நாளும் வந்தது. சந்தானலட்சுமி சந்தியாவை சமாதானப்படுத்த சொன்ன வார்த்தைகள் பலித்தன. சந்தியா பெண் மகவை பெற்றெடுத்தாள். குழந்தையை கையில் எடுத்து காட்டியதும் சந்தியாவின் கண்கள் அம்மா என்று பணித்தன. ஆதித்தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். குழந்தை அழ அதை தூக்கிக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான். போதும், கிளம்பும் போது மகளிடம் என்ன கொஞ்சல், கிளம்புங்க, நேரமாகிறது என்று கூறியபடி சந்தியா வந்தாள். என் மகள் நான் கொஞ்சுகிறேன், உனக்கு ஏண்டி பொறாமை? ஆமா, பொறாமைதான், ரொம்ப கண்டுவிட்டார் என்று அவள் சிலுப்பிக் கொள்ள ஆதித்தன் உல்லாசமாய் சிரித்தான். ஏய், என் மகள் அன்னலட்சுமிடி, என் சந்தோஷத்தை எனக்கு மீட்டு கொடுத்த மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை பெண் பிறந்தால் ஐஸ்வர்யம் பொங்கும்னு சொல்வாங்க. சொன்னது மாதிரி என் வாழ்க்கைய நிறைவாக்கினவடி என் குழந்தை என்று மகளை உச்சி முகர்ந்தான் ஆதித்தன். சந்தியாவின் முகம் சிவந்தது. பெண் குழந்தை பிறந்ததும் தன் தாயை தன்னிடம் திரும்பி விட்டது போல் அமைதியடைந்து விட்டாள் அவள். அவளை தாயாக்கிய கணவன் செய்த பிழையை மன்னித்து விட்டாள். விலகிப்போன ஆதித்தனை, ஏங்க, நம்ம பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று ஒரு நாள் அவள் கேட்க அவன் சிலிர்த்து போனான். மனைவியை காதலுடன் பார்க்க, கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன பார்வையா என்று அவள் சரசமாட அன்று அலுவலகத்திற்கு விடுப்பு சொன்னான் அவன். குழந்தைக்கு அனைவரையும் அழைத்து பிரம்மாண்டமாய் பேர் சூட்டும் விழா நடத்தினார்கள். ஆதித்தன் தன் தாத்தாவிற்கு அனைத்தையும் கடிதம் எழுதி போட்டான். அன்னலட்சுமி என்று தங்கள் மகளிற்கு இருவரும் ஒருமனதாய் பெயர் சூட்டினார்கள். கண்கள் எங்கோ பார்க்க பழையதில் லைத்திருந்த கணவனின் முன்னால் கை வளையல்களை கலகலவென்று ஆட்டி சுயநினைவுக்கு கொண்டு வந்தாள் சந்தியா. அப்புறம் சாயந்தரம் சீக்கிரம் வருவீங்களா? என்னமோ டெய்லி லேட்டா வருவது போல் கேட்கிற. அதுதான் 5 அடிச்சால் வீட்டில் வந்து நிற்கிறேனே. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆபீஸில் இப்போது என் பெயர் துர்வாசர் இல்லை, வேறு என்ன, பொண்டாட்டிதாசன். சந்தியாவின் தலையோடு தலை மோத சிரித்தான் ஆதித்தன். அத்தியாயம் 31. எப்போதும் எங்கேயும் எதற்காகவோ பேசப்படும் பேச்சுக்கள் காற்றோடு கலக்கின்றன. சப்தங்களின் மத்தியில் மௌனமே கேடயமாய் பயணம் செய்கிறேன் முடிவில்லா பிரபஞ்ச வெளியில். எலை முனியாண்டி, தீனமாய் தனிக்காச்சலம் அழைக்க முனியாண்டி ஓடி வந்தான். என்னகையா என்றவாறு அவர் அருகே வந்து வாய் அருகே காதை கொண்டு போனான். மலையப்பன் எங்கல, கூப்பிடு. கீழே இறங்கி ஓடின முனியாண்டி மலையப்பனை தேடினான். அவர் வெள்ளையம்மாளுடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். முனியாண்டியை கண்டதும், என்னல, ஏன் மூச்சரிக்க ஓடி வர்ற என்று கேட்டார். பெரியய்யா உங்களை கூப்பிடுறாங்க ஐயா என்று அவன் கூற, ஏன்ல, அந்த கிழவன் தான் பெரிய ஐயான்னா என் புருஷன் யாரு, ரோட்ல போறவனா என்று வெள்ளையம்மாள் எகிர, மலையப்பன் அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேண்டி, சந்தடி சாக்குல என்ன அவன் இவங்கிற? அவன் எங்க ஐயா கிட்ட சின்ன பிள்ளையா இருந்தப்ப இருந்து வேலை பார்க்கறவன். அவனுக்கு எங்க ஐயா தான் பெரிய ஐயா. உன் உதார வேற வேலையாள் கிட்ட காட்டு, இவன் கிட்ட காட்டின தொலைச்சு போடுவேன் என்று சீறிவிட்டு முனியாண்டி பின்தொடர மாடி ஏறினார். தணிக்காச்சலத்தின் கட்டில் அருகே சென்று அவர் வாய் அருகே குனிந்து, ஐயா கூப்பிட்டிராமே, ஏன்யா, எதுவும் வேணுமா என்று கேட்டார்.
அந்த கடிதாசை எடுத்து படில என்று தணிகாச்சலம் உத்தரவிட பிரித்து படித்தார். அந்த கடிதத்தில் ஆதித்தன் அனைத்தையும் விவரமாய் எழுதியிருந்தான். பூங்காவனத்தை சந்தித்தது முதல், கபூர் பூங்கா இருவரும் வந்து அழைத்தது, தான் மறுத்தது, சந்தியாவை காதலித்தது, அன்னத்திற்காக அவசர திருமணம் செய்தது, இப்போது ஒரு பெண் குழந்தையின் தகப்பனாக இருப்பது முழுவதையும் எழுதிவிட்டு தனது வாழ்க்கையின் அவசர மாறுதல்களை தாமதமாய் தன் தாத்தாவிற்கு தெரியப்படுத்துவதற்காக மன்னிப்பும் கோரியிருந்தான். மலையப்பனின் முகத்தில் 1000 உணர்ச்சிகள் பிரதிபலித்தன. படிச்சியால? தணிகாச்சலம் மகனிடம் கேட்டார். படிச்சேங்கய்யா. உன் பிள்ளை ஊன் ரத்தம், நீ தலை நாள்ல பெத்த ரத்தனம் என்ன செஞ்சிருக்கான்னு படிச்சியா? இந்தியாவிலேயே கோடீஸ்வர குடும்பத்துல உன்னை தலைமகனா ஏத்துக்கிறேன்னு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. மகனே மலையப்பா, வடதேசத்துல மறுதாலி டைவர்ஸ் இதெல்லாம் சகஜம்ல. அங்க நம்ம ஆதித்தனை யாரும் ஒதுக்க மாட்டாங்க. ஆனா உன் மகன் என்ன சொல்லியிருக்கான் படிச்சியால? நான் மலையப்ப மகன், என் உடம்புல ஓடுவது அவர் ரத்தம்னு சொல்லியிருக்கான். மகாராஜா போல வாழ வைக்க வந்த வாழ்க்கைய உதறி தள்ளி இருக்கிறான். என் வேறு பனையூர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கான். பெத்த தாய அம்மானு கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இப்ப சொல்லல, என் தங்கம், நான் வளர்த்த முத்து, அதுகிட்ட நீ நடந்துகிட்ட முறை சரியால? அவனுக்கு பண்ணின கொடுமைகளுக்கு என்னல பரிகாரம் செய்ய போற? பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துனியே, ராஜ்யத்தை கொடுக்குறேன் வான்னு உன் ஓடி போன பொஞ்சாதி வந்து கூப்பிட்டால, உன் புள்ள போனதா? அந்த புள்ள அருமை தெரியாம அனாத காட்டுல அவசர கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த வச்சிருக்கியே, இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போற? உனக்கு பேச்சு பிறந்திருக்கால, உன் குடும்பத்தின் வாரிசு, இந்த வம்சத்துல பிறந்த முதல் பெண் வாரிசு மகாலட்சுமியில. அதை தெரிஞ்சுக்காம கூட விட்டேத்தியா வாழற? நீ வாழறது ஒரு வாழ்க்கையால? கிழவர் திணறி திணறி பேசிக் கொண்டிருக்க வாசல் புறம் இருந்து சத்தம் வந்தது. திரும்பி பார்த்தார்கள். வெள்ளையம்மாள் நின்று கொண்டிருந்தாள். ஆங்காரமாய் உள்ளே வந்தவள், ஆமாம்யா, என் புருஷன் என்னோட நடத்துறது வாழ்க்கை இல்ல, அந்த ஓடி போன சிறுக்கி பெத்த மகன் கூட வாழறதுதான் வாழ்க்கை. என்னடா பெருசு கரிசனமா நம்ம புருஷனை அழைக்குதேன்னு பின்னாலே வந்து பார்த்தேன். நான் நினைச்சது சரியா போயிருச்சு. அந்த ஓடுகாலி மகனை சேர்த்து வைக்க திட்டம் போடுறீரா? ஓதுறீரா? என் புருஷனை என்னை விட்டு பிரிக்க பாக்குறீரா? மண்டைய போடுற காலத்துல உமக்கேயா இந்த கேடுகட்ட புத்தி என்று அவள் பேசிக்கொண்டே போக மலையப்பன் எழுந்து வேகத்தில் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்னடி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாலேயே எங்க ஐயனை மரியாதை இல்லாம எந்த தைரியத்துல பேசுற? கொன்னு புதைச்சிருவேன். அவதான் ஓடி போனவடி. அவன் என் மகன், என் மூத்த மகன், இந்த குடும்பத்துக்கு தலைமகன். அதை விட்டுட்டு நீ ராஜ்யம் கட்டி ஆளை பார்த்த தொலைச்சு விடுவேன். தொலைச்சு போடி வெளிய. இனி எங்க ஐயன் இருக்கிற இந்த ரூம் பக்கம் வந்த நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருவேன். வார்த்தைக்கு வார்த்தை ஓடி போனவன் மகன், ஓடி போனவன் மகன்னு என் மகனை பேசிக்கிட்டு இந்த வீட்டில் வாழலாம்னு நினைச்சிடாத. இந்த மலையப்பன் ஒன்னு வேணும்னு நினைச்சாதான் வேணும், வேணாம்னு நினைச்சா வேணாம் தான். ஒதுக்கி வச்சிருவேன். ஓடி போயிடு வாய் பேசாம. வந்துட்டா கச்சை கட்டிக்கிட்டு. அந்த காலத்துல இருந்தே ஆதித்தனை கண்டா எனக்கு ஆக விடாம செஞ்சவ. எனக்கு ஆக விடாம பண்ணின கூனிதனடி நீ. இப்போ தெரிஞ்சுக்கோ, ஆதித்தனை உன் மூத்த மகனா நினைச்சா நீ என் பொண்டாட்டி, இல்லன்னா நீ எனக்கு வேணாம். அதுபோல உன் மகன்கள் ஆதித்தனை அண்ணனா நினைச்சாதான் என் மகன்கள், இல்லனா அவங்களும் வேண்டாம். சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு துண்டு வெட்டிக்கிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. போ, போய் உன் மகங்க கிட்டையும் சொல்லு, மலையப்பனுக்கு 4 மகன்கள், இந்த சொத்து 4ஆதான் பிரியும். போய் போ, போய் சொல்லுடி. அவர் அவள் தலைமுடியை பற்றி இழுத்து வெளியே தள்ளினார். பின்னர் தகப்பனின் அருகே கட்டிலில் அமர்ந்து கொண்டு பேசினார். கேட்டீங்களாயா? நான் பேசினது காதுல விழுந்துச்சா? கேட்டேன்ல மலையப்பா, நான் பெத்த மகனே. இந்த கிழவன் இந்த வார்த்தையை கேட்கத்தான் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இனி நிம்மதியா உன் பொஞ்சாதி சொன்னது மாதிரி மண்டைய போட்டுருவேன். ஐயா, என்ன பெத்த சாமி, அந்த கூறுகிட்டவ பேசினதை கேட்டு மனசு விட்டு போகலாமா ஐயா? நான் இருக்கேன்ல, கலங்காதீரு, நான் பாத்துக்கிறேன். தட தடவென்ற சத்தத்துடன் வெள்ளையம்மாளின் மகன்கள் காளியப்பன், சித்தையன், சுப்பையன் மூவரும் மூச்சிறைக்க வந்து நின்றனர்.